NLC நிறுவன பங்கு விற்பனையை கொள்கை ரீதியாக ஆட்சேபிக்கிறோம். மத்திய அரசு தனது முடிவை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பிரதமர் மோடிக்கு முதல்வர் விஜய் கடிதம். சென்னையில் புதிய பேருந்து சேவையை தொடக்கி வைத்தார் முதல்வர் விஜய். 136 CNG, 164 டீசல் என 300 பேருந்துகளின் சேவையை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். பெரம்பூர் செல்லும் 29A பேருந்தில் டிக்கெட் எடுத்து பயணித்த முதல்வர் விஜய் புதிய பேருந்தின் ஓட்டுநர் நடத்துனருக்கு வாழ்த்து தெரிவித்தார். அரசு பேருந்தின் முன்னிருக்கையில் அமர்ந்து மக்களுக்கு கையசைத்தபடி முதல்வர் பயணம். தனது பேருந்து பயணத்தை வீடியோவாக பதிவு செய்தும் மகிழ்ச்சி. சட்டமன்றத்தில் தேடாமல் தமிழக மக்களின் மனங்களில் தன்னை தேடுமாறு MK ஸ்டாலின் பதில். அப்பாவை காணோம் என்ற முதல்வர் விஜயின் குட்டி கதைக்கு பதிலடி. முதலமைச்சராக என்ன பதில் சொன்னார்? எங்கே காணோம், உங்க அப்பாவை காணோம், இதை சொல்லி இருக்கிறார். அப்பா அங்க தேடாதீங்க, மக்கள் மனசுல பயந்து இருக்கிறான். அதுக்கு மகளிர் உரிமை திட்டம் இருக்கிற வரைக்கும் இந்த ஸ்டாலின் தான் முதலமைச்சர். யாரையும் யாரும் காணாமல் அடிக்க முடியாது. MK ஸ்டாலின் குறித்த முதல்வர் விஜயின் விமர்சனத்திற்கு இந்திய கம்யூனிஸ்டின் மூத்த தலைவர் முத்தரசன் கண்டனம். யாரையும் யாரும் காணாமல் அடித்து விட முடியாது. பைத்தியங்குளித்தனமா காணுங்கிறான். எதை காணும்? காணாமல் அடிச்சிட முடியுமா? ஒருபோதும் அடிக்க முடியாது, யாரையும் அடிக்க முடியாது. அக்கரை பச்சையை நம்பி சென்ற ஆடுகள் இக்கரைக்கு திரும்பி வர காத்திருக்கின்றன. தாவேகா கூட்டணி கட்சிகளின் நிலை குறித்து குட்டிக்கதை சொன்ன முத்தரசன். ஆற்றுப்படுகைகளில் ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டு இருக்கும். திடீர்னு அந்த பக்கம் கரையை பார்க்கும். இந்த பக்கத்தை விட அந்த பக்கம் கொஞ்சம் பசுமையாக தெரியும். இக்கரைக்கு அக்கறை பச்சை என்று சொல்லுவார்கள். அங்கே போனால் அங்கே நிலைமை இதை விட ரொம்ப மோசமாக இருக்கும். ஆகா வந்துட்டவன், சரி வந்தாச்சு, வந்தோடனே உடனே திரும்பினா அந்த படுகை ஏற்றுக்க என்ன பண்ணுறது, கொஞ்ச நாள் இருந்துட்டாது போமே அப்படின்ட்டு. முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் விரைவில் சட்டமன்றத்திற்கு வருவார் என KN நேரு பேச்சு. சட்டமன்றத்தில் அப்பாவை காணோம் என்று முதல்வர் விஜய் விமர்சித்திருந்த நிலையில் பதில். நம்முடைய தலைவரை பார்த்து கேட்கிறார், இன்னும் அப்பாவை காணோம், வருவார், சீக்கிரமே வந்துடுவார் உள்ள. அதுதான் எங்களால் சொல்ல முடியும். எவ்வளவு குறைவாக அவர் சட்டமன்றத்தில் வந்து மீண்டும் பொறுப்பேற்பார், அது உறுதி. திமுக கூட்டணியே இல்லை என சொல்வதற்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு என்ன அதிகாரம் இருக்கிறது? திமுக அணியில் 60 இயக்கங்கள் இருப்பதாக ராசா பேச்சு. திமுக கூட்டணியே இல்லை, திமுக கூட்டணி இல்லை, நீங்க இல்லைன்னு சொல்றதுக்கு உரிமை இருக்கு. கூட்டணியே இல்லைன்னு சொல்றதுக்கு நீங்க என்ன கூட்டணி? உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? எதுக்கு இந்த அதிக பிரசங்கனம்? எங்க கூட்டணியில என்ன இருக்கு? 60 இயக்கங்கள் இருக்கு. மொத்த கட்சியையும் ஒரு மண்டபத்துக்குள் அடைத்து விடலாம். மதிமுக பொதுக்குழு குறித்து ராசா கிண்டல். இன்னொரு பொதுக்குழு யாராவது போடுறாரா? நாங்கள் கூட்டணி இருக்கிறோமா இல்லையா என்பதை
அப்படியே ஜனத்திரள் சமுதாயத்து பெரிய அப்படியே இவர் போனா அப்படியே 1,00,000 பேர் கூடுறாங்களாம். மொத்த கட்சியுமே கலைஞர் கோட்டம் கொள்ள இருக்கு. மொத்த கட்சி அவ்வளவுதான் இருக்கும். அவர் வந்து சொல்றாரு, நாங்க முடிவு செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறீர்கள்? இனி யாருடனும் கூட்டணி வைக்காமல் திமுக தனித்து போட்டியிட வேண்டும் என ராசா வலியுறுத்தல். யாரையும் நம்பி திமுக இல்லை என்றும் திட்டவட்டம். தயவு பண்ணி அறிவிங்க, கூட்டணி இனிமேல் யாரோடும் இல்லை, திமுக தனித்து வச்சுக்க. அறிவிங்க, அறிவிங்கன்னு கேட்கிறேன். 234 நிப்பம் தலைவர. தமிழ்நாட்டை காப்பாற்றணும், வேற வழி இல்லை. யாரை நம்பியும் நாம் இல்லை. பெரியார், அண்ணா, கலைஞர் அத்தனை மொத்த உருவத்தில் உங்களில் பார்க்கிறோம். வழி நடத்துங்கள். கூட்டணியின்றி தேர்தலை சந்திக்க வேண்டும் என பலர் கோரிக்கை விடுப்பதாக அக்கட்சியின் தலைவர் ஸ்டாலின் பேச்சு. தனித்து போட்டியிடுவது குறித்து விரைவில் பரிசீலிப்போம் என்றும் அறிவிப்பு. நான் எந்த கூட்டணியாக நான் விடமாட்டேன். ஆனால் அவர்களாக போனால் அதற்கு நான் ஒன்றும் சொல்ல முடியாது. அதுதான் என்னுடைய கடமை. ஆனால் இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் கூட்டணியே தேவையில்லை என்றுதான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். நிச்சயமாக அதையும் நாங்கள் விரைவில் பரிசீலிப்போம். யாரையும் இழிவுபடுத்துவதை ஏற்க முடியாது. விரிவாக பேசுவோம் என ராசாவுக்கு துரை வைகோ பதில். இது கொஞ்சம் விரிவா பேசுறோம். இது நான் விரிவா ஒரு வரியில பேச முடியாது. இது ஒரு நாகரிகம் இல்லாத ஒரு கருத்து. இது அரசியல் எல்லைகளை கடந்து இதை நான் கண்டிக்கிறேன். விசிகாவை உடைக்க திமுக தலைவர் மு க ஸ்டாலின் முயல்வதாக அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா குற்றச்சாட்டு. ஸ்டாலினின் தூண்டுதலின் பேரில்தான் ராசா ஒருமையில் பேசுவதாகவும் விமர்சனம். அதிமுகவில் எஸ்பி வேலுமணிக்கு மீண்டும் பதவி வழங்கினார் எடப்பாடி கே பழனிசாமி. நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, கே அன்பழகன், MR விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கும் மீண்டும் பொறுப்பு. கொளத்தூர் என்ற வார்த்தையை சட்டமன்றத்தில் பயன்படுத்தக்கூடாதா? சட்டமன்றத்தில் அத்தனை கட்சி உறுப்பினர்களும் இருந்தபோதும் கட்சியின் நிதி என்று சொன்னதும் திமுகவினர் எதிர்த்தது ஏன் என்றும் ஆதவ் அர்ஜுனா கேள்வி. கொளத்தூருங்கிறது தமிழ்நாட்டில் இல்லாத வார்த்தை கிடையாது. ஏன் கொளத்தூர்னு சட்டசபையில் சொல்லக்கூடாதா? பார்ட்டி ஃபண்டுன்னு மட்டும்தான் சொன்னார். திமுக பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னாரா? அங்க அதிமுகவும் இருக்கிறாங்க, மற்ற கட்சிகளும் இருக்கிறாங்க. பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னோன்னே ஏன் திமுக இருந்துச்சாங்க? மின்சாரத்துறை வெள்ளை அறிக்கையை வெளியிட்டார் அமைச்சர் நிர்மல்குமார். மின்துறைக்கு 2,47,000 கோடி ரூபாய் கடன் இருப்பதாக வெள்ளை அறிக்கையில் தகவல். கடன் வாங்காமல் மின்சாரத்துறையை சரி செய்ய முடியாது. 11,893 கோடி ரூபாய் கடன் வாங்க திட்டமிடப்பட்டுள்ளதாகவும் வெள்ளை அறிக்கையில் அறிவிப்பு. ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கு 49,000 கோடி இந்த வருஷம் இன்வெஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ இதற்கு தேவையான அளவு நம்ம கடனாக தான் பெற போகிறோம். தேவையான இடத்துல கடன் லோன் டைப் தான் பண்ண போகிறோம். அதற்கு எப்படி பண்ண போகிறோம்னு நம்ம வர காலங்களில் திட்டமிட்டிருப்போம். ஆனால் லோன் டைப்பில் தான் பண்ண போகிறோம். லோன் டைப்பும் ப்ராப்பராக ஸ்பெண்ட் பண்ணணும். மின்வாரியத்தில் 65,921 காலி பணியிடங்கள். 1,40,635 ஊழியர்கள் தேவை என்ற நிலையில் 74,714 பேரை பணியில் இருப்பதாக அமைச்சர் தகவல். ஸோ நம்மளுடைய மொத்த தேவை டிஎன்ஏபியோட மொத்த தேவை வந்து 1,40,635 எம்ப்ளாயிஸ் வந்து இந்த டிஎன்ஏபிக்கு தமிழகம் முழுவதும் தேவை. இதில் எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா 74,714 பேர் வந்து இது வரைக்கும் வேலையில் அமர்த்தப்பட்டு வேலையில் இருக்காங்க. எவ்வளவு வேக்கன்ட் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 65,921 பேர் வந்து இப்போ நம்பர் வந்து இது வரைக்கும் வேக்கண்டா இருக்கு. திமுக ஆட்சியில் மின்துறையின் உள்கட்டமைப்பு மேம்படவில்லை என அமைச்சர் குற்றச்சாட்டு.
9196 பேர் ஓய்வு பெற்ற நிலையில் 343 பேர் மட்டுமே பணி நியமனம் செய்யப்பட்டதாக வெள்ளை அறிக்கையில் தெரிவிப்பு. நடப்பாண்டு மின் உயர்வு கட்டணம் கிடையாது என மின்சாரத்துறை அமைச்சர் நிர்மல்குமார் அறிவிப்பு. திமுக ஆட்சியிலும் மின் கட்டண உயர்வை நிறுத்தி வைத்திருப்பதாக வாய்ப்பிருந்தும் செய்யவில்லை என அமைச்சர் குற்றச்சாட்டு. இந்த ஆண்டு டாரிஃப் ஹைக் இல்லை, அதற்கான கையெழுத்துகள் போட போறது இல்லை. இதை போன வருஷமே செஞ்சிருக்கலாம், அதுக்கு முந்தின வருஷமே செஞ்சிருக்கலாம். யாரு மேலேயாவது பழிய போடுறது. உங்களுக்கு தேவையான டாரிஃப் இன்க்ரீஸ் போன வருஷமே இவர்கள் அந்த டாரிஃப் நாங்கள் செஞ்சிருக்கிறோம். முதல்வர் அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு இந்த வருஷம் டாரிஃப் ஹைக் பண்ண போறது. தாவேக ஆட்சி வந்திருக்காவிட்டால் மின்சாரத்துறை தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கும். மின் விநியோகம், உட்கட்டமைப்பு உள்ளிட்டவற்றில் தனியாரை அனுமதிக்க மாட்டோம் எனவும் அமைச்சர் நிர்மல்குமார் திட்டவட்டம். இப்போ இந்த துறையை நம்மளுடைய தமிழக அரசு அண்ணன் விஜய் தலைமையிலான அரசு மட்டும் எடுக்கவில்லை என்றால் இந்த துறை இன்னும் ஒரு சில மாதங்களில், ஒரு சில வருடங்களில் முற்றிலுமாக தனியாருக்கு தாரை வார்க்கப்பட்டிருக்கும். அதை தவிர வேறு வழி இல்லை. கண்டிப்பாக என்னைக்கும் உள்ள தனியார் பார்ட்டிசிபேஷன் நம்ம அலோவ் பண்ண போகிறதில்ல. ஜென்ரேஷன் மட்டும்தான், பவர் ஜென்ரேஷன் மட்டும்தான் தனியார் இருப்பாங்க. டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்லேயும் மற்றதுலேயும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் நம்ம தனியார் பார்ட்டிசிபேஷன் அலோவ் பண்ண போகிறது கிடையாது. தாவேக அரசு உள்நோக்கத்தோடு வெள்ளை அறிக்கையை வெளியிட்டுள்ளதாக செந்தில் பாலாஜி விமர்சனம். முக்கிய விவரங்களை மறைத்துள்ளதாக குற்றச்சாட்டு. அவர்களுக்கு வசதியாக மக்களிடத்தில் ஒரு மாற்று கருத்தை முன்வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு அந்த வெள்ளை அறிக்கை தயாரிக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப எவ்வளவு 5 வருஷத்துல வட்டி கட்டணும் அப்படிங்கறத அந்த வெள்ளை அறிக்கையில இப்போதைய அமைச்சர் வெளியிட்டு இருந்தாருன்னா உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், எங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நாட்டு மக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். அதை அவங்க சொல்ல அதுல மறைச்சிருக்காங்க, சொல்லல. திமுக ஆட்சியின் பணி நியமன ஆணையை முதல்வர் விஜய் வழங்கியுள்ளார். பணி நியமன ஆணையிலும் தாவேக ஸ்டிக்கர் ஒட்டுகிறார்கள் என்றும் செந்தில் பாலாஜி விமர்சனம். கடந்த திமுக ஆட்சியில் செய்யப்பட்ட பணி நியமனங்களுக்கெல்லாம் நீங்கள் ஸ்டிக்கர் ஒட்டி கொண்டு நீங்கள் ஏதோ செய்ததை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க வேண்டாம், ரீல்ஸ் போட வேண்டாம். ரியலா இருக்கு. நலிவடைந்த மின்துறையை காப்பாற்றியவர் ஸ்டாலின். திமுக ஆட்சியில் ஒவ்வொரு ஆண்டும் மின் தேவை அதிகரித்த போதிலும் தடையின்றி மின்சாரம் வழங்கியதாக செந்தில் பாலாஜி பேச்சு. ஒரு நலிவடைந்த மின்சாரத்துறையை காப்பாற்றியவர் எங்களுடைய கழக தலைவர் மாண்புமிகு தளபதி அவர்கள். ஒவ்வொரு ஆண்டும் மின்சாரத்தினுடைய தேவைகள் அதிகரிக்கும். குறிப்பாக கோடை காலமாக இருந்தாலும் கூட எந்தவித தடையும் இல்லாமல் சீரான மின் விநியோகம் செய்த அரசு திராவிட மாடல் அரசு, அதனுடைய முதலமைச்சர் மாண்புமிகு தளபதி அவர்கள். அதிமுக ஆட்சியை ஒப்பிடுகையில் வருவாய் பற்றாக்குறையை 34,000 கோடி ரூபாயாக குறைத்தது திமுக அரசு. கட்டண உயர்வால் மட்டுமல்ல, சீர்திருத்தங்கள் வாயிலாகவே வருவாயை அதிகரித்ததாகவும் செந்தில் பாலாஜி தகவல். முந்தைய அதிமுக ஆட்சியில் 56,000 கோடி, அதற்கடுத்து 58,000 கோடி என்று இருந்ததை ஏறத்தாழ 34,000 கோடியாக, ஆக 24,000 கோடி ரூபாய் அளவிற்கான இடைவெளிகளை குறைத்து 34,000 கோடியாக குறைத்திருக்கின்றோம். ஆண்டுதோறும் படிப்படியாக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து அதற்கான செலவினங்களை, இழப்புகளை குறைத்திருக்கின்றோம். அரசு கடன் வாங்குவதில் தவறில்லை, ஆனால் அடிப்படை கட்டமைப்புக்கு செலவிட வேண்டும். மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. கடன் வாங்குறோம்னா அதன் மூலமாக ஒரு பொதுமக்களுக்கான சொத்து கட்டி உருவாக்கி அது பொதுமக்களுக்கு கொடுக்கிறோம். வாங்குற கடனை நல்ல சொத்து அமைப்பதற்கு செலவழிக்கணுங்கிறது தான் தத்துவம். மத்திய அரசுடன் இணக்கமாக இருப்போம் என தாவேக அரசு கூறியிருப்பது வரவேற்கத்தக்கது. மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பேட்டி. பாரத நாட்டோட மத்திய அரசுல இருக்கக்கூடிய அமைச்சரா நான் சொல்றேன், தமிழ்நாடு மத்திய அரசோட ஒரு கோஆபரேட்டிவ் மூட்ல போகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க. அது ரொம்ப வரவேற்கத்தக்கது.
முன்னாள் அமைச்சர் ஏவவேலு உள்ளிட்ட 11 பேர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு. கரூர் நெடுஞ்சாலை டெண்டரில் ஊழல் என அறப்போர் இயக்கம் அளித்த புகாரில் நடவடிக்கை. முன்னாள் அமைச்சர் ஏவவேலு தொடர்புடைய இடங்களில் லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. சென்னையில் உள்ள அவரது வீட்டில் காலையிலிருந்து சோதனை நடத்தும் அதிகாரிகள். திருவண்ணாமலையில் உள்ள ஏவவேலு வீடு, தனியார் கல்லூரிகளில் சோதனை. குழுவாக பிரிந்து ஏவவேலு தொடர்புடைய இடங்களில் சோதனையில் ஈடுபட்டுள்ள லஞ்ச ஒழிப்புத்துறையினர். நெடுஞ்சாலைத்துறை சார்ந்த ஆவணங்கள், டிஜிட்டல் ஆதாரங்கள் சிக்கியுள்ளன. ஏவவேலுவுக்கு சொந்தமான இடங்களில் நடைபெறும் சோதனை தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை அறிக்கை. ஏவவேலு தொடர்புடைய இடங்களில் நடக்கும் சோதனைக்கு திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் கண்டனம். இதைவிட பெரிய அடக்குமுறைகளை பார்த்தவர்கள் திமுகவினர் என்றும் பதிவு. லஞ்ச ஒழிப்பு சோதனைக்கு இடையே ஏவவேலுவின் இல்லத்துக்கு சென்ற ஆராசா. அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என குற்றச்சாட்டு. அது முடிஞ்சாதான் தெரியும். அது அரசியல் தான், வேற என்ன இருக்கு? அது முடிஞ்சாதான் தெரியும். அது அரசியல் தான், வேற என்ன இருக்கு? அரசியல் தான். அதிமுகவில் எஸ்.பி. வேலுமணிக்கு மீண்டும் பதவி வழங்கினார் எடப்பாடி கே. பழனிசாமி. நத்தம் விஸ்வநாதன், தங்கமணி, கே.பி. அன்பழகன், எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டோருக்கும் மீண்டும் பொறுப்பு. தங்கம் விலை சவரனுக்கு 1680 ரூபாய் குறைந்து 1,05,120 ரூபாய்க்கு விற்பனை. கடந்த 8 நாட்களில் சவரனுக்கு 7,120 ரூபாய் சரிவு. வெள்ளி விலை கிராமுக்கு 10 ரூபாய் குறைந்தது. கடந்த 10 நாட்களில் வெள்ளியின் விலை கிலோவுக்கு 50,000 ரூபாய் சரிவு. பிரதமர் மோடியுடன் டெல்லியில் அமேசான் நிறுவனத்தின் தலைமை அதிகாரி ஆண்டி ஜெஸ்ஸி சந்திப்பு. அடுத்த 5 ஆண்டுகளில் $80 பில்லியன் முதலீடு செய்வது குறித்தும் 38 லட்சம் வேலைகளை உருவாக்குவது குறித்தும் பிரதமருடன் பேசியதாக சமூக வலைதள பக்கத்தில் பதிவு. டெல்லியில் போராட்டம் நடத்தி வரும் மாணவர்களை பயங்கரவாதிகள் என கூறிய மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் மன்னிப்பு கேட்க வேண்டும். காங்கிரஸ் மக்களவைத் தலைவர் ராகுல் காந்தி வலியுறுத்தல். மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலகவும் நாட்டின் தேர்வு முறையை திருத்தியமைக்கவும் கோரி போராட்டம். வரும் 30ஆம் தேதி முதல் நாடு தழுவிய போராட்டத்தை தொடங்கப் போவதாக காங்கிரஸ் அறிவிப்பு. NCERT 9ஆம் வகுப்பு பாடத்திட்டத்தில் இடம்பெற்ற நெருக்கடி நிலை காலகட்டம். இந்திரா காந்தி கொண்டு வந்த நெருக்கடி நிலையின் 51வது ஆண்டு நிறைவையொட்டி பாடத்திட்டம் சேர்ப்பு. திருவனந்தபுரத்தில் மார்க்சிஸ்ட் பாஜக கவுன்சிலர்கள் மோதலில் மேயர் உள்ளிட்டோர் காயம். பாஜக கவுன்சிலர் கைதான விவகாரம் தொடர்பாக நடந்த போராட்டத்தில் கைகலப்பு. தென் அமெரிக்க நாடான வெனிசுலாவில் அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள். ஏராளமான கட்டடங்கள் இடிந்த நிலையில் 164 பேர் உயிரிழப்பு, 971 பேர் காயம்.
நடக்கும் கோர தாண்டவத்தை நேரில் கண்டு உறைந்து கிடக்கும் வெனிசுலா மக்கள். இடிபாடுகளுக்குள் சிக்கிய குடும்பத்தினரை எண்ணி பதறிப்போன உறவுகள். வெனிசுலா நாட்டில் நிலநடுக்கத்தால் இறந்தோருக்கு பிரதமர் மோடி இரங்கல். இக்கட்டான இந்த தருணத்தில் தேவையான உதவிகளை செய்ய இந்தியா தயாராக இருப்பதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. தைவான் நாட்டில் புயல் கனமழை. வீடுகள் அலுவலகங்களுக்குள் புகுந்த வெள்ளம். சாலைகளில் தத்தளித்த வாகனங்கள். வடகொரியா மீது தென்கொரியா போர் தொடுத்ததன் 76வது நினைவு தினம். நாட்டை காக்க உயிரையும் கொடுப்பதாக உறுதிமொழி எடுத்துக்கொண்ட இளைஞர்கள். நெல்லையில் சீரமைப்பு பணி காரணமாக நாளை மதுரை, புனலூர், செங்கோட்டை, ஈரோடு விரைவு ரயில்கள் முழுமையாக ரத்து. பாலக்காடு, திருச்செந்தூர் விரைவு ரயில் உள்ளிட்ட 34 ரயில்களும் ரத்து செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவிப்பு. தமிழ்நாட்டில் ஒரு வாரத்திற்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. 27ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை ஒரு சில மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னையில் 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு. மாலை அல்லது இரவு நேரத்தில் மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை மையம் கணிப்பு. தொடர் மழையால் புதுப்பொலிவு பெற்றுள்ள ஆண்டிப்பட்டி கணவாய் மலைத்தொடர். வாகன ஓட்டிகளை கவரும் எழில்மிகு மலைச்சாலை. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் விவசாயிகள் போராட்டம். பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வலியுறுத்தி விளக்கம். சிங்கம்புணரியில் உடலை மண்ணுக்குள் புதைத்துக் கொண்டு போராடிய விவசாயிகள். பாலாற்றின் குறுக்கே கட்டப்பட்டு வரும் புதிய தடுப்பணை பணிகளை நிறுத்த கோரிக்கை. விவசாயிகளின் போராட்டத்தை ஆட்சியாளர்கள் கவனிக்க வேண்டும் என மு க ஸ்டாலின் அறிவுறுத்தல். கோரிக்கையை நிறைவேற்ற தாவேகா அரசு உடனடியாக நடவடிக்கை எடுக்கவும் வலியுறுத்தல். அது ஆட்சியாளர் தான் கவனிக்கணும். அதை பற்றி உதயநிதி பேசியிருக்காரு, சட்டமன்றத்தில் பற்றி பேசியிருக்காரு. ஆனால் அதுக்கு முறையான பதில் கிடையாது. இலவச பள்ளிக்கு அனுமதி பெற திமுக ஆட்சியில் லஞ்சம் கேட்கப்பட்டதாக தொழிலதிபர் ஸ்ரீதர் வேம்பு குற்றச்சாட்டு. தற்போது அதே பள்ளிக்கு லஞ்சமின்றி ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளதாகவும் பதிவு. திருவள்ளூர் அருகே அமோனியா வாயு கசிவால் பாதிக்கப்பட்ட மேலும் ஒரு பெண் உயிரிழப்பு. உயிரிழந்தோர் எண்ணிக்கை 13ஆக அதிகரிப்பு. தருமபுரி அருகே இரட்டை கொலை. சொத்து தகராறில் வீட்டு வாசலில் அக்கா, தம்பி கொலை செய்யப்பட்டதால் பரபரப்பு. ஐரோப்பிய யூனியன் நாடுகள் கூட்டத்திற்கு குழந்தையுடன் வந்த ஸ்வீடன் நாட்டு பெண் அமைச்சர். குழந்தையின் தூக்கம் கெடாத வகையில் தட்டி கொடுத்துக் கொண்டே கூட்டத்தில் பேச்சு.
And in response, there has been a sharp increase in electrical vehicle sales. Good timing, Adam. This shift in car sales can also be attributed to our சீனாவில் விலங்கியல் பூங்காவில் பார்வையாளர்களை கவரும் சதுர முகம் கொண்ட குரங்கு. சமூக தளத்தில் குரங்கின் படம் வைரலான நிலையில் நேரில் பார்க்க வருபவர்கள் எண்ணிக்கை உயர்வு. இசையமைப்பாளர் A.R. ரஹ்மானுக்கு மேலும் ஒரு சர்வதேச அங்கீகாரம். கோல்டன் பிளேட் விருது வழங்கிய அமெரிக்கன் அகாடமி ஆஃப் அச்சீவ்மெண்ட் அமைப்பு.